ஸோ கணிதத்துல வந்து ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா சமன்பாடு. இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம நிறைய சால்வ் பண்ண போறோம். அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு முக்கியமான விஷயங்கள் வந்து ரெண்டு. ஒன்று வந்து வேரியபிள், இன்னொன்று வந்து கான்ஸ்டன்ட். வேரியபிள் அப்படின்னா மாறி, அது மாறக்கூடியது, என்ன அதோட மதிப்பு என்ன வேணாலும் எடுத்துக்கோ. கான்ஸ்டன்ட் அப்படின்னா மாறவே மாறாது. பொதுவா கான்ஸ்டன்ட் அப்படிங்கறது வந்து ரியல் நம்பர்ஸ் சொல்லுவோம். மெய்யெண்கள் தான் கான்ஸ்டன்ட். எந்த எண்ணா இருந்தாலும் சரி, அது 5 இருக்கலாம், √7 இருக்கலாம், 8 இருக்கலாம், எல்லாத்துக்கும் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் என் நம்பர்னு வந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட். பையன்னு வந்தா கான்ஸ்டன்ட். ஏன்னா பையங்கிறது ஒரு எண், அது இரேஷனல் நம்பரா இருக்கலாம், ரேஷனல் நம்பர். இது பையங்கிறது இரேஷனல் நம்பர்ஸ். மாறிங்கிறதுக்கு நார்மலா ஆல்பபெட்ஸை யூஸ் பண்ணுவோம். எக்ஸ், ஒய், இசட் அல்லது எம், என், எது வேணாலும் யூஸ் பண்ணுவோம். ஓ நம்ம இத்தனை மாம்பழம் வாங்கினேன் அப்படின்னு சொன்னா கான்ஸ்டன்ட். 7 மாம்பழம், 5 மாம்பழம், 10 மாம்பழம். சில மாம்பழம் வாங்கினேன், எத்தனை மாம்பழம் வாங்கினேன்னு தெரியல, என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு தெரியல அப்படின்னா அந்த அமௌண்ட் எக்ஸ். ஒன்னே ஒண்ணு தெரியல அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு இடத்துல தெரியாம இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இப்ப ஃபாதர் சன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஃபாதருக்கு எஃப்னு வச்சுக்கோங்க, சன்னுக்கு எஸ்ன்னு வச்சுக்கோங்க. பொதுவா அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சுக்கோங்க. மேங்கோ அப்படின்னா எம், ஆப்பிள்னா ஏ. என்ன லெட்டர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எம், எஃப் அப்படின்னு யூஸ் பண்ணீங்கன்னா பின்னாடி நீ நாட் வெரிஃபை. எக்ஸ் ஒய் எக்ஸ் அப்பாவா ஒய் அப்பாவா அப்படிங்கிற டவுட் வரும். சரிங்களா? ரைட். ஸோ ஆல்வேஸ் யூஸ் நிமோனிக். நிமோனிக் அப்படிங்கிறது இதுதான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணி பண்ணுவோம். பிசிக்ஸ்ல பார்த்துருக்குறோம். வெப்ஜிஆர் அப்படிங்கிறது தெரியும். அந்த வண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கலருக்காக யூஸ் பண்றோம். அதே மாதிரி யூஎன், யுனைடெட் நேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ், அஃபிஷியல் லாங்குவேஜஸ். இப்போ ஹிந்திக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக பேசக்கூடியது. ஸோ ஆனால் இன்னும் வந்து அதுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கல. மற்ற லாங்குவேஜஸ்லாம் இருக்கு. என்னென்ன லாங்குவேஜ்? மொத்தம் அலுவலக மொழிகள் மொத்தம் 6 தான். பேசர்ஸ் எஃப். எஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு, ஏங்கிறது அரபிக், சிங்கிறது சைனீஸ், ஈங்கிறது இங்கிலீஷ், ஆறுங்கிறது ரஷ்யன், எஸ்ங்கிறது ஸ்பானிஷ். யூஎன்ல ஒரு தடவை ஒரு இன்டர்வியூல கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இது உண்மையிலே நடந்தது. குரூப் 2ல அப்ப இன்டர்வியூ போஸ்ட் இருந்தது. இப்பெல்லாம் குரூப் 2ல இன்டர்வியூ கிடையாது. அப்ப குரூப் 2ல இன்டர்வியூ இருக்கும்போது இந்த ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணாரு. அவர் வந்து போஸ்ட் சொல்லிட்டாங்க. அவருக்கு முழு மதிப்பெண் கிடைச்சது. முழு மதிப்பெண்கள்லாம் அப்ப வந்து 30ங்கிறதா முழு மதிப்பெண் குரூப் 2 இன்டர்வியூல. அந்த இன்டர்வியூல மட்டும் கிடையாது, இது எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் கண்டிப்பா. ஆன்சர் பண்ணுங்க. நமக்கு தெரியும் யூஎன் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா, யூஎன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூஎன் டே அப்படிங்கிறது 1945ல ஆரம்பிச்சது. எதற்காக ஆரம்பிச்சது? இந்த இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சோன்னா ஆரம்பிச்சாங்க. இனிமே உலகப் போர்லாம் வரக்கூடாது, உலகத்துல பீஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான். அது அணுகுண்டு வேற போட்டாச்சா அந்த சமயத்துல. ஸோ அதனால இது வந்து அதுக்கு முன்னாடியே, அணுகுண்டுக்கு முன்னாடியே அதை பத்தி பேச ஆரம்பிச்சு இது வந்து யூஎன் வந்து 1945ல ஆரம்பிக்கப்பட்டது. என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டது தெரியுமா? யூஎன் டேன்னு கேட்பாங்க. யூஎன் டே அப்படிங்கிறது அக்டோபர் 25. அக்டோபர் 25. நவ் ஆல்சோ குரூப் 2 ஓடி ஹேவ் இன்டர்வியூ அப்படின்னா கிடையாது. இப்போ குரூப் 2ல ஓடி அப்படிங்கிற போஸ்ட்ல இன்டர்வியூ இருக்கா அப்படின்னா கிடையாது. போன வருஷமே கிடையாது. குரூப் 2ல டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் அவ்வளவுதான் ஒழிய இன்டர்வியூ கிடையாது. இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சில இன்டர்வியூ இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 தேர்வு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ்ல இருக்கு. அது டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு இன்டர்வியூ இருக்கு. பிஇஓ, டிஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய பிஇஓ, பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர், வட்டார கல்வி அதிகாரிக்கெல்லாம் இன்டர்வியூ கிடையாது. டிஇஓக்கு இருக்கு. மாவட்ட கல்வி அதிகாரிக்கு இன்டர்வியூ இருக்கு. பிஇஓ, பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு இன்டர்வியூ கிடையாது. எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கு இன்டர்வியூ தேவையில்லை. ஆனா எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கு இன்டர்வியூ இருக்கு. ஒரு 10 மதிப்பெண் வச்சிருக்கிறாங்க. அந்த கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஹூ காயின்ட் த டெர்ம் யுனைடெட் நேஷன்ஸ்? அவ்வளவுதான். யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிற அக்டோபர் 24ங்க. 25 எழுதிட்டேன். அக்டோபர் 24 தான் கரெக்ட். ஹூ காயின்ட் த டெர்ம் யுனைடெட் நேஷன்ஸ்? யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்மை காயின் பண்ணது யாரு அப்படின்னு அந்த கேட்டாங்க. அந்த கொஸ்டின் அவருக்கு ஆன்சர் பண்ணோடனே ஓகே நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கொஸ்டின் தான் கேட்டாங்க. he got 30 marks. யாருக்கா தெரியுமா?
அப்ப இருந்த அமெரிக்க பிரசிடென்ட் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். வெரி குட். பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் தான் அந்த யூஎன் அப்படிங்கிற அந்த பேரை வந்து காயின் பண்ண. ஓகே ரைட். ஸோ நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் மேங்கோஸ். நான் கடைக்கு போனேன், சில மாம்பழம் வாங்கினேன், சில ஆப்பிள் வாங்கினேன், மொத்தத்துல 20 அப்படின்னா அது எப்படி எழுதுறது அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு எழுதலாம். அதே சமயத்துல எம் பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 20 எழுதுவோம். இதுதான் மிக மிக சரி, இதுதான் எஃபிஷியன்சி. இதுவும் சரிதான், ஆனா இதான் பண்ணணும். மிகவும் சரி, சரின்னு சொல்லிட்டு மிகவும் சரின்னு சொல்லும் போது வரும். ரைட். இப்போ ஒரு ப்ராப்ளம். அம்மாவின் வயது, அதாவது எப்படி வந்து ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்றது, சமன்பாடை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பாக்குறோம். அம்மாவின் வயது மகளின் 2 மடங்கு வயதை காட்டிலும் 4 அதிகம். எப்பவுமே இந்த 2 மடங்கு, மடங்கு அப்படின்னு வந்தா பெருக்கணும். வர்க்கம் அப்படின்னு வந்தா ஸ்கொயர் பண்ணணும். வர்க்கம் அப்படின்னா ஸ்கொயர், 2ஓட வர்க்கம், 3ஓட வர்க்கம். கணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கியூப், 7 கியூப், 8 கியூப். இங்க மடங்கு 4 மடங்கு அப்படின்னா 4ஆல பெருக்கணும். நம்ம டிவி இந்த யூடியூப்ல நீங்க வீடியோ பார்க்கும்போது, படம் பார்க்கும்போது வேகமா ஓடணும்னா 2x போடுவோம். 2xனா 2 இன்ட்டுன்னு அர்த்தம். அது எக்ஸ் கிடையாது, 2 இன்ட்டு எது இருக்கோ அதை 2ஆல பெருக்கிறோம். அவ்வளவு ஸ்பீட்ல போகும். சரிங்களா? 2x ஸ்பீட்ல போகும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1 மணி நேரத்துல பார்க்க வேண்டிய இதை 1/2 மணி நேரத்துல பார்த்து முடிச்சிடலாம். இதே 4xனா என்ன தெரியுமா? 40 நிமிஷத்துல ஒரு வீடியோ ஓடிச்சு அப்படின்னா 4xல போட்டு பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல அதை பார்த்துருவீங்க. அதான் அதோட மீனிங். ஓகே ரைட். மதர்ஸ் ஏஜ் இஸ் 4 more than the twice the daughter's age. இது எப்படி ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா m is equal to, நம்ம மதரை பத்தி பேசுறோம், m is equal to 4 more than, அப்போ 2 மடங்குல இருந்து 4 அதிகம். அப்ப m is equal to 4 plus 2d அப்படின்னு அர்த்தம். இப்ப அதேதான், இது ஒரு கேள்வி. அப்பாவின் வயது மகனின் 3 மடங்கு வயதை காட்டிலும் 2 குறைவு. ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 2 less than 3 times the son's age அப்படின்னு போட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னா, so this is the equation. குறைவு அப்படின்னா மைனஸ்ல போடுவோம், 3 மடங்குங்கிறதுனால 3s போடுவோம். அடுத்து வந்து ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்றது. இது மாதிரி 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா சால்வ் பண்ணலாம். எப்பவுமே ஒரே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு 2 வேரியபிள் இருந்துச்சுன்னா அதுக்கு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஈக்குவேஷன், ஒரே ஒரு சமன்பாடு, 2 வேரியபிள் இருக்கு, எக்ஸும் ஒய்யும் இருக்கு. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் நிறைய மதிப்பு இருக்கும். எக்ஸுக்கு நான் 3 போட்டேன்னா ஒய்க்கு 7 போடுவேன். எக்ஸுக்கு 0 போட்டேன்னா ஒய்க்கு 10. அப்போ எக்ஸுக்கு என்ன போறோனோ ஒய்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ அப்போ இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். சொல்யூஷன் என்னதுன்னா தீர்வுன்னு அர்த்தம். தீர்வுனா இதுக்கு என்ன மதிப்பை போட்டா சால்வ் ஆகும். அதான் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, ஒய் இஸ் ஈக்குவல் டு 7, இதற்கு தீர்வு ஆகுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா தீர்வு கிடையாது. எக்ஸுக்கு 5, ஒய்க்கு 7 போட்டா 12 வருது, ஈக்குவல் டு 10 வரணும். அப்போ இது தீர்வு கிடையாதுன்னு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அப்போ ஒரே எப்பவுமே மாறி வந்து சமன்பாடை விட அதிகமாக இருந்தால் இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ் இருக்கும், எண்ணிலடங்கா தீர்வு இருக்கும். நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இஸ் மோர் தேன் த நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தென் இன்ஃபைனைட் சொல்யூஷன். இப்போ இங்க பாருங்க, 2 ஈக்குவேஷன் 2 வேரியபிள். அப்போ இங்க ஒரே சொல்யூஷன்ஸ் கிடைக்கலாம், யூனிக் சொல்யூஷன் கிடைக்கலாம். அல்லது இங்க சொல்யூஷனே இல்லாம இருக்கலாம். அது என்னன்னு நான் சொல்றேன். சொல்யூஷனே இல்லாம எப்படி இருக்கலாம்? சோ இது நமக்கு தெரியும். இந்த மாதிரி 2 இருந்தா எப்படி யூஸ் பண்றது, எப்படி ஆட் பண்ணுவோம். இது ஒரு சமன்பாடு, இது ஒரு சமன்பாடு. 1 + 2 இது 2 ஆட் பண்ணீங்கன்னா ஒய்யும் கேன்சல் ஆயிடும். 2x = 12. ஸோ therefore x = 6. x = 6ங்கிறத வந்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஒய்க்கு மதிப்பு கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்களேன், x + y = 10, 2x + 2y = 20. இது 2 டிஃபரெண்ட் ஈக்குவேஷன்ஸ், வேற சமன்பாடு. இது x + y = 10 எழுதிட்டேன். இதை சுருக்குனீங்கன்னா x + y = 15 வரும். இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், 2 ஈக்குவேஷன், 2 சமன்பாடு, 2 வேரியபிள். சொல்யூஷன் இருக்கான்னு பார்த்தா சொல்யூஷனே கிடையாது.
ஏன் சொல்யூஷன் கிடையாதுன்னா இது இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவோம், தீர்க்க இயலாது. அது எப்படிங்க நீங்களே பாத்தீங்கன்னாலே தெரியும். எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15 எப்படி இருக்க முடியும்? கணக்குல ரெண்டு நம்பரை கூட்டினீங்கன்னா 10 வருது, அதே ரெண்டு நம்பரை கூட்டினீங்கன்னா 15 வருது. இப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ இங்க வந்து இங்க என்னதுன்னா இங்க சிச்சுவேஷன் நோ சொல்யூஷன் சிச்சுவேஷன். ஏன் அப்படின்னா இதற்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா இது அப்படியே இப்போ கழிக்கும் போது பாத்தீங்கன்னா 0 0 ஆயிடும், இங்கிட்ட 0 ஆயிடும், 0 ஈக்குவல் டு -5 ஒரு அப்சர்ட் ரிசல்ட் வரும். ஒரு கணக்குல ஒரு தவறான விடை வரும். எப்பவுமே இதாங்க எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10, இதாங்க எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. இது ரெண்டும் இணையாக இல்லாத கோடுகள். எப்பவுமே ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் ஈக்குவல் டு சிங்கிறதா ஒரு நேர்கோட்டு சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் மேத்ஸ்ல. அப்ப இது ரெண்டையும் சால்வ் பண்ணீங்கன்னா இது ரெண்டும் வெட்டிக்கும். ரெண்டு கோடு இணையா இல்லைன்னா கண்டிப்பா வெட்டிக்கும், ஒரே ஒரு இடத்துல தான் வெட்டிக்கும். therefore இதுக்கு யூனிக் சொல்யூஷன். ரெண்டு கோடு இணையா இருந்துச்சுன்னா அது எங்கேயுமே வெட்டிக்காது அப்படின்னா சொல்யூஷனே கிடையாது. இன்னொரு சிச்சுவேஷனை நீங்க பார்க்கலாம். ரெண்டு கோடு இங்க பாருங்களேன், எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10, 2x பிளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒன்னு வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அதையும் அடிச்சீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு வருது. அப்போ இங்க இது ஒரே ஈக்குவேஷன் தான். ஒரே ஈக்குவேஷனுக்கு ஏங்க இன்ஃபைனைட் சொல்யூஷன் வருது அப்படின்னா இது ரெண்டும் ஒரே ஈக்குவேஷன். இங்க பாருங்க, இது ஒரு கோடு, இன்னொரு கோடு எது அது மேலேயே இருக்கு ஒரு கோடு, அதே கோடு தான், அதே கோடு அதுக்கு மேலே உள்ள கோடு. அப்ப ரெண்டுக்கு காமனா இன்டர்செக்ஷன் எத்தனை இருக்கும்? இன்ஃபைனைட் இருக்கும். அதனாலதான் இதுக்கு இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ். இப்ப 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிற நம்பருக்கு இது ரொம்ப முக்கியமானது, இதை கவனிங்க. 1ல இருந்து 100 வரைக்கும் நம்பர் இருக்கு. 1 2 நான் சிம்பிளா பார்த்து சொல்றேன். 1ல இருந்து 20 வரைக்கும் நம்பர் இருக்கு. இந்த நம்பர்ல எத்தனை எண்கள் 2ஆல் அல்லது 3ஆல் வகுபடும் அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்குமே ஆல் அப்படின்னா யூனியன் அப்படின்னு அர்த்தம். 2ஆல் 3ஆல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2ஆல வகுபடலாம் அல்லது 3ஆல வகுபடலாம் அல்லது 2ஆலே வகுபடும். 2ஆல் வகுபட்டாலும் எடுத்துக்கணும், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு வீட்டுக்கு போறீங்க, அங்க சொல்றீங்க, பத்திரிக்கை கொடுக்குறீங்க, கொடுக்கும்போது என்ன சொல்றீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பார்த்து சொல்றீங்க, நீங்களோ அல்லது நீங்களோ 2 பேர்த்துல யாராவது கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு ஹஸ்பண்ட் போலாம் அல்லது ஒய்ஃப் போலாம். 2 பேரும் போறதும் அலவுடா அப்படின்னா கண்டிப்பா அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கும். அதே மாதிரிதான் 2ஆல வகுப்படுது அல்லது 3ஆல வகுப்படுது. எப்பவுமே ARB அப்படின்னா என்னது அர்த்தம்? இத வந்து இந்த ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிக்ஸ்ல இருக்கும், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சிருப்பீங்க. ட்ரூத் டேபிள் அப்படின்னா என்னது? இத யூனியனா இப்படி சொல்லுவாங்க, வியா போடுவாங்க, இன்டர்செக்ஷன்னா இப்படி போடுவாங்க. இத இப்போ இங்க பாருங்க, இந்த ட்ரூத் டேபிளே கேட்பாங்க, எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் ட்ரூத் டேபிள்? இது 0, இது 1, இது 0, இது 1, இதுதான் ஆபரேஷன் அப்படின்னா வாட் இஸ் 0 ஆபரேஷன் 0? 0 ஆபரேஷன் 0 0, 0 ஆபரேஷன் 1ங்கிறது 1, 1 ஆபரேஷன்னா 1, 1 1னா 1 அப்படின்னா ட்ரூ அல்லது ட்ரூன்னு சொல்லலாம். நீங்க 0க்கு பதிலா 0னால எப்பவுமே ஃபால்ஸ், 1னா ட்ரூன்னு அர்த்தம். இத வந்து எஃப் வச்சும் டி வச்சு பண்ணலாம். அப்ப இங்க எஃப் வந்துடும், இங்க டிடின்னு வரும். இப்ப யூனியன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப இத கல்யாணத்தை வச்சுக்கீங்களேன், 2 பேருமே கல்யாணத்துக்கு போகலைன்னா அதுதான் திட்டுவார் அவர். யாராவது ஒருத்தர் போயிட்டு ஒருத்தர் வரலைன்னா பிரச்சனை இல்லை, 2 பேர் வந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுதான். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கல்யாணத்துக்கு இதே மாதிரி பத்திரிக்கை கொடுக்குறாரு, கொடுத்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இது இன்டர்செக்ஷன். என்ன சொல்றாரு அப்படின்னா, பத்திரிகை கொடுத்துட்டு
நீங்க 2 பேருமே கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும், வேற எந்த பேச்சுமே கிடையாது. அப்படின்னா இது எப்படி சொல்றது ட்ரூத் டேபிள்ல அப்படின்னா 0-0 இவரும் போலனா அது அவருக்கு பிடிக்காது. ஒருத்தர் போயிட்டு இன்னொருத்தர் போகல பிடிக்காது, ஒருத்தர் போயிட்டு இன்னொருத்தர் போகல பிடிக்காது, 2 பேரும் போனாங்கன்னா பிடிக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ட்ரூத் டேபிள். சரிங்களா? ஸோ ஆரை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ரூம்ல 2 லைட் இருக்கு, 2 லைட்ல வெளிச்சம் வரணும், அவ்வளவுதான். ஒரு ரூம்ல 2 லைட் இருக்கு, வெளிச்சம் வரணும். வெளிச்சம் இருந்தா எனக்கு போதும். அப்படின்னா ஏதாவது ஒரு பல்பு எரிஞ்சா வெளிச்சம் வந்துடும், 2 பல்பு இருந்தாலும் வெளிச்சம் வந்துடும். இங்க நான் கேமரா எடுக்கிறேன், அந்த ரூம்ல கேமரா, ஒரு படம் எடுக்கிறேன், 2 லைட்டும் எரிஞ்சா மட்டும்தான் என்னால படம் எடுக்க முடியும். அப்படின்னா அப்போ ஒரு லைட் எரியுது, ஒரு லைட் எரியலைன்னா பண்ண முடியாது. 2 லைட் எரியலைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு லைட் எரிஞ்சு இது எரியலாம் பண்ண முடியாது, 2 எரிஞ்சாதான் பண்ணலாம். ஸோ இதான் இதனுடைய மீனிங், இந்த ட்ரூத் டேபிளோட மீனிங். ஓகே, ரைட். அப்போ அதே மாதிரிதான் 1ல இருந்து 20க்குரிய இருக்க நம்பரை எத்தனை எண்கள் 2ஆல் வகுப்படும் 3ஆல் வகுப்படும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 2ஆல் வகுப்படுற எண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20. 3ஆல் வகுப்படுற நம்பர் பாத்தீங்கன்னா 3, 6, 9, 12, 15, 18, 20க்குள்ள. இப்ப பாருங்க, இந்த 6, 6 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, 12, 12 இங்கேயும் இருக்கு. அப்போ இதுலயும் கவுண்ட் பண்ணி இதுலயும் கவுண்ட் பண்ணி அப்படியே டோட்டல் பண்ணிடக்கூடாது. இதை அப்ப டிடெக்ட் பண்ணணும். இங்க ரெப்படிஷன் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், 2ஆல் வகுப்படுற எண் எத்தனை இருக்கும்? 10 இருக்கும். 2ஆல் வகுப்படும் எண் 10 இருக்கும், அதாவது 20ல. 3ஆல் வகுப்படும் என்னது 6, 3, 18. 3ஆல் வகுப்படுற எண் 6 இருக்கும். அப்போ 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுக்கணும், 2 and 3. 2ஆலும் 3ஆலும் சேர்ந்து வகுப்படக்கூடிய எண் எது அப்படின்னு பார்க்கணும். அது 6 அதனுடைய மடங்கு. 6 அதனுடைய மடங்கு. 6 அதனுடைய மடங்கு அப்படின்னா எப்பவுமே 6Kன்னு சொல்லுவோம் நம்ம. கேக்கு 1 போட்டீங்கன்னா 6, 2 போட்டீங்கன்னா 12. அப்ப இங்க 2 நம்பர், அதை கழிச்சிடும். ஸோ கழிச்சிட்டீங்கன்னா கிடைக்கிறது 16. ஸோ இதே கான்செப்டை தான் நம்ம இங்க எக்ஸைட் பண்றோம். 1ல இருந்து 100க்குள்ள 3ஆல் வகுப்படக்கூடிய எண் அல்லது 5ஆல் வகுப்படக்கூடிய எண் எத்தனை அப்படின்னா, 3ஆல் வகுப்படுறத பாருங்க, 33 நம்பர். 33 × 3 99. 5ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் என்னது? 20 நம்பர். 20 5 100. இது 2ஆல் வகுப்படக்கூடிய நம்பர். 3 and 5னா 15. 15ஆல் 15 6 90. ஆமா, அப்ப 6 நம்பர். அப்ப அதை கழிக்கணும். 33 + 20 - 6 எவ்வளவு ஆன்சர் பாருங்க. 33 + 20 எவ்வளவு? 53. 53ல 53 தானே, 53ல 6 போச்சுன்னா ஆன்சர் என்னன்னா, ஸோ 47 தான் அதுக்கு ஆன்சர். நீங்க போட்டிருக்கீங்க நிறைய பேர், 47 ஆன்சர். அதே மாதிரிதான் இந்த ப்ராப்ளம் பார்த்தோம். 1ல இருந்து 3க்குள்ள 2ஆல் அல்லது 3ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் என்னன்னா, இது பாருங்க, இதெல்லாம் 2ஆல் வகுப்படக்கூடியது, 3ஆல் வகுப்படக்கூடியது. அப்ப 2 2 3 6ல வகுப்படக்கூடியதெல்லாம் கழிக்கணும். அப்போ 2ங்கிறது 50, 3ங்கிறது 33, 6ங்கிறது 16 கழிக்கணும். ஸோ இதேதான் இந்த ப்ராப்ளத்துல கேட்டிருக்கிறாங்க. இந்த ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு டீச்சர் நேச்சுரல் நம்பர் 1ல இருந்து 100 வரைக்கும் போர்டில் எழுதியிருக்காங்க. அந்த 100ல என்ன பண்றாங்க, 2ஓட மடங்கெல்லாம் அழிச்சிடுறாங்க. பிறகு 3ஓட மடங்கெல்லாம் அழிச்சிடுறாங்க. இப்போ மீதி எத்தனை எண்கள் அந்த போர்டுல இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, 2இன் மடங்கு அல்லது 3இன் மடங்கு எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை 100ல இருந்து கழிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம். 100ல இருந்து அது 67 நினைக்கிறேன் கண்டுபிடிச்சோம், 67. அப்ப ஆன்சர் 33 இஸ் த ஆன்சர். இந்த 67 கண்டுபிடிச்சிருக்கோம், இங்க இருக்கு இந்த 67. ஸோ அதை கழிச்சிக்கிறா உங்களுக்கு ஆன்சர். வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? If x and y are positive integers, எப்பவுமே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னு வந்தாலே உடனே மனசுல என்ன வரும்? பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னாலே என்ன இருந்தீங்களா? இயல் எண்கள்னு அர்த்தம், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ்னு அர்த்தம். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னா நேச்சுரல் நம்பர்ஸ்.
கிரேட்டர் தென் யூனிட்டின்னு சொல்லியிருக்காங்க, ஒன்றை விட பெரியது. கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க, எக்ஸ் பவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஒய் பிளஸ் ஒய் பவர் 6 இஸ் ஈக்குவல் டு 100. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பவர் ஒய் பிளஸ் ஒய் பவர் எக்ஸ். இங்க நல்லா பாருங்க, இங்கதான் கொஞ்சம் மேத்தமேட்டிக்கலா கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. இது ரெண்டையும் கூட்டுறங்க, இது ரெண்டையும் கூட்டும் போது 100 வரணும். ஒய்யும் ஒண்ணு கிடையாது, எக்ஸும் ஒண்ணு கிடையாதுன்றாங்க, ஒன்னை விட பெருசுன்றாங்க. ஒன்னை விட பெருசுனா ஒய் என்னவா இருக்கலாம் அப்படின்னா 2ஆ இருக்கலாம் அல்லது 3ஆ இருக்கலாம், அப்படியே இருக்கலாம். சப்போஸ் ஒய் வந்து 3ஆ இருக்க வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. 3 பவர் 6 எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 பவர் 6ங்கிறது 27 ஸ்கொயர், அது 100 விட பெருசாயிடும். 100 விட பெருசான நம்பர் இங்க வாய்ப்பே கிடையாது. அதனால நான் உடனே என்னோட மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்கை யூஸ் பண்ணீங்கன்னா நான் என்ன போடுவேன் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 2 தான், வேற வழியே கிடையாது. ஏன்னா ஒய் வந்து 1 கிடையாது, 1 விட பெருசுன்ட்டாங்க. 3 போக வாய்ப்பே இல்லை. 3 போச்சுன்னா 3 பவர் 6ங்கிறது வந்து 100 விட பெருசாயிடும். 100 விட பெருசாச்சுன்னா இது மீனிங்லெஸ் ஆயிடும். therefore ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 தான். ஒய்க்கு 2 ஏங்கிறது புரிஞ்சதா பாருங்க, சரிங்களா? ஒய் இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது பார்த்துக்கணும். அப்போ ஒய்க்கு 2 அப்படின்னா இதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ 2 பவர் 6. வாட் இஸ் 2 பவர் 6? 2 பவர் 6ஓட வேல்யூ சொல்லுங்க. 2 6 தடவை பெருக்கணும். 2 6 தடவை பெருக்கினீங்கன்னா 64 வரும். அப்ப 64 வந்துருச்சு அப்படின்னா ரெண்டாவது ஒய்யோட மதிப்பு எனக்கு தெரியும் 2. அப்போ இது என்னது அப்படின்னா எக்ஸ் பவர் 2 பிளஸ் 2 பவர் 6 இஸ் ஈக்குவல் டு 100 வந்துருச்சு. அப்ப இது 64 அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? இது 64, இது 64, அப்ப இது 36. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து 36 வரும். எக்ஸ் ஸ்கொயர் 36னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? எக்ஸோட மதிப்பு என்ன? அப்போ எக்ஸோட மதிப்பு 6. அப்ப எக்ஸோட மதிப்பு 6, ஒய்யோட மதிப்பு 2. அப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 2 பவர் 6, 6 பவர் 2, இது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். 6 பவர் 2 எவ்வளவு? 6 பவர் 2 எவ்வளவு அப்படின்னா 6 பவர் 2 எவ்வளவு? 36. 2 பவர் 6 எவ்வளவு? 64. So therefore answer is 100. So இதனை மதிப்பு 100. So இதான் detailed explanation. X power y, since both x and y are positive number greater than 1, x உம் y உம் இரண்டும் ஒன்றை விட பெரிய எண்கள். ஒன்றை விட பெரிய எண்கள் அப்படின்னா எக்ஸ் வந்து 3 அல்லது மேலோ இருக்க முடியாது, சான்ஸே கிடையாது. ஏன்னா 3 பவர் 6 100 விட அதிகமாக போயிடும். அப்போ இதை வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா ஐ கேன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இது ஒரு பேசிக்கான கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். கணக்கை நீங்க கரெக்டா புரிஞ்சிருக்கீங்களா, பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு கணக்குல தெரியுதா அப்படிங்கிறதுக்காக. பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ வில் டேக் டுடே கிளாஸ் வில் எக்ஸ்டெண்ட் டில் 10 o'clock 10 PM. இன்னொரு 20 நிமிஷம் கிளாஸ் இருக்கு. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் கரெக்ட் ஆல்வேஸ் ஃபார் ரியல் நம்பர்ஸ்? கீழ்கண்டவற்றில் எது மெய்யெண்களை பொறுத்து எப்போதும் சரி? இது நிறைய பேர் தப்பா தான் ஆன்சர் பண்ணுவீங்க, தப்பு இல்லை. அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், சரிங்களா? ஸோ யூ கேன் ஆன்சர், யூ கேன் டைப் இன் த சாட் பாக்ஸ். அதான் நான் போல் கிரியேட் பண்றேன். போல் வருதான்னு பாருங்க. போன தடவை வரலன்னு சொன்னீங்க, இப்ப பண்றேன், வருதான்னு பாருங்க. இப்போ போல் லான்ச் பண்றேன், சரி இதை வருதான்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு ஓப்பன் அப்படின்னு வந்திருக்கும் பாருங்க, அந்த ஓப்பனை கிளிக் பண்ணிட்டு இது பண்ணுங்க. போல் ஏதாவது ஒரு ஃபிளாஷ் மெசேஜ் வந்திருக்கும், ஏபிசிடி, அதுல எதுவோ அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை கிளிக் பண்ணுங்க. எனக்கு போல் வரல சார் அப்படின்னா நோ அப்படின்னு டைப் பண்ணுங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல நீங்க ஆன்சர் பண்ணுங்க. I give some more time, you can answer. Right. First statement எடுத்துக்கலாமா? Square root of x power 16. What is the answer? இதுக்கு சரியா தப்பான்னு சொல்லுங்க. Square root of x power 16 அப்படிங்கிறது
எக்ஸ் பவர் 4ன்னு நிறைய பேர் போடுவீங்க, தப்பு. இது எக்ஸ் பவர் 8. எக்ஸ் பவர் 8 எக்ஸ் பவர் 8ஐயும் எக்ஸ் பவர் 8ஐயும் பெருக்கினாதான் எக்ஸ் பவர் 16. ஏன்னா ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பிளஸ் என். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் ராங். முதல் ஸ்டேட்மெண்ட் ராங். அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் அப்படின்னா இதான் மேத்ஸ்ல ரொம்ப 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 முக்கியங்க. எப்பவுமே ரெண்டு பக்கம் அடிக்கிறதுக்கு முன்னாடி, அடிக்கிறதுல என்ன பண்ண, டிவைட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். எப்படி எக்ஸ் அடிக்கிறீங்க? அப்போ ரெண்டு பக்கமும் நான் எக்ஸால டிவைட் பண்றேன், விச் இஸ் அலவுடு. ரெண்டு பக்கமும் ஒரே ஆப்ரேஷன் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது அடிக்கிறீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியணும். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த வேலையை பார்க்கணும், இல்லைன்னா இதை பார்க்கவே கூடாது. ஸோ அப்ப எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருந்தா மட்டும்தான் இதை அடிக்க முடியும். இல்லாத பட்சத்துல நம்ம தொடவே முடியாது. therefore ax is equal to bx implies a is equal to bங்கிறது தவறு. ஒரு கண்டிஷன் இருந்தா சொல்லலாம். எப்ப சொல்லலாம்? எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0னா சொல்லலாம். ஏன்னா மேத்தமேட்டிக்ஸ்ல 0வால எப்பவும் டிவைட் பண்ண கூடாது. அடுத்து a plus x is equal to b plus x implies a is equal to b. a plus x is equal to b plus xனா இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம மைனஸ் எக்ஸ ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணலாம். இது கரெக்ட். அப்ப அடிச்சீங்கன்னா a is equal to b வரும். இது கரெக்ட். therefore the option is 3 only correct is the answer. இது நிறைய பேர் தப்பா பண்ணுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னா போதும். So a is equal to bx is a equal to b only when x is not equal to 0. அந்த கண்டிஷன் கொடுத்துருக்கணும். சும்மா வந்து நீங்க பாட்டுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல நம்ம படிக்கும்போது நமக்கு ஒன்று பார்த்துட்டு ஒரு பசில் மாதிரி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? என்னது அப்படின்னா 0 is equal to 1 அல்லது 1 is equal to 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருப்போம். கேள்விப்பட்டீங்களா? இப்போ நான் ஒன்று போடுறேன் பாருங்க, நீங்க கண்டுபிடிங்க இதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு. யாராவது கண்டுபிடிங்க. நான் போடுறதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிங்க. நான் போறது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், அதுல என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு மட்டும் கண்டுபிடிங்க. எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ்? ஏ ஈக்குவல் டு ஏ இது எழுதலாம், தப்பே கிடையாது. ஏ ஈக்குவல் டு ஏங்கிறது எழுதலாம். அடுத்து ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு நான் வச்சிருக்கேன், இது தப்பு கிடையாது. ஏ ஈக்குவல் டு ஏ, ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டு இப்படி போட்டா என்ன அர்த்தம்? அப்படி போட்டாலே ஏ ஈக்குவல் டு பின்னு தானே அர்த்தம். இது கரெக்ட் கரெக்ட். அடுத்து இந்த ஏ ஈக்குவல் டு பில இந்த ஈக்குவேஷன்ஸ் ஒன்னு இருக்குல்ல, இந்த ஒண்ணுல வந்து ரெண்டு பக்கமும் ஏயால பெருக்கிறேன். அப்போ ஏ இன்டு ஏ, ஏ இன்டு பி. அப்ப அது பெருக்கிறீங்கன்னா என்ன வரும்? திஸ் இஸ் ஏ ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு வரும். அடுத்து என்ன பார்த்துன்றேன்? ரெண்டு பக்கமுமே மைனஸ் பி ஸ்கொயர்டை ஆட் பண்றேன். இது கரெக்ட், தப்பு கிடையாது. இது தப்பே கிடையாது. நீங்க எங்க தப்புன்னு மட்டும் கண்டுபிடிங்க. அடுத்து இது ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பின்னு எழுதுறேன். ஏன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதுறேன். இதுல அதே மாதிரி பிஏ காமனா எடுத்துட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதுறேன். அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ஏ மைனஸ் பி அடிச்சுட்டு this is equal to a plus b equal to bன்னு எழுதுறேன். எனக்கு ஏற்கனவே a equal to bன்னு தெரியும். இங்க வச்சிருக்கேன் பாருங்க, a equal to bன்னு வச்சிருக்கேன். இதுல இருந்தே எடுத்துக்கலாம். ஸோ a equal to bன்னு வச்சிருக்கேன்னா, அப்போ a equal to bனா இங்க ஏக்கு பதிலாக b போடுவேன். therefore b plus b equal to b. ஏன்னா given equations a equal to bங்கிறது நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ இதுல என்ன கிடைக்கும் அப்படின்னா 2b equal to bன்னு வரும். அப்ப பியையும் அடிச்சிட்டேன்னா 2 is equal to 1 எனக்கு ஒரு தப்பான ரிசல்ட் வருது. அப்போ இதுல எங்க நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க யாராவது. நம்பரை கூட போறேன். இது 2, இது 3வது ஸ்டெப், இது 4வது ஸ்டெப், இது 5வது ஸ்டெப். எந்த ஸ்டெப்பும் வராது. இது 6வது ஸ்டெப், இது 7வது ஸ்டெப்,
இதுல எந்த ஸ்டெப்பு பிரச்சனை, எந்த ஸ்டெப்பு தப்பான ஸ்டெப்பு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அப்பதான் அந்த கான்செப்டை கரெக்டா புரிஞ்சுக்குவீங்க. எல்லா ஸ்டெப்புமே கரெக்டு. 4வது ஸ்டெப்பு கரெக்டுங்க. 4வது ஸ்டெப்ல எந்த தப்பும் கிடையாதுங்க. ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, ஒரு சமன்பாடு இருக்கு, அதோட எந்த நம்பரை வேணாலும் நான் வந்து கழிக்கலாம். ஒரே பக்கம் 2 பக்கமும் கழிக்கலாம், தப்பே கிடையாது. எது தெரியுமா தப்பு? 5ல இருந்து 6 வரவே வராது. ஏன்னா நான் இங்க அடிச்சிருக்கேன் பாருங்க, 2 பக்கமும் a - b அடிச்சிருக்கேன். எதை வச்சு அடிச்சிருக்கேன்? நமக்கு தான் தெரியுமே, மேல கொடுத்துருக்கு a = b. a = bனா a - bங்கிறது 0. அப்போ இந்த பக்கம் 0 0ன்னு இருக்கிறத அடிச்சிருக்கேன். அப்படி தப்பு. 0 2 பக்கமும் இருக்கிறத அடிக்கவே கூடாது. அப்படி அடிச்சீங்கன்னா தப்பு தப்பா வரும். எப்படி தப்பு தப்பா வரும்? இங்க பாருங்க, இது ஒரு ஈக்குவேஷனான்னு சொல்லுங்க யாராவது. இது ஒரு ஈக்குவேஷன் தானே? ஈக்குவேஷன், இது ஒரு சமன்பாடு தானே? சமன்பாடுனா என்ன அர்த்தம்? ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சமமாக இருக்கணும். கரெக்ட். இது 0, இது 0. இப்ப நான் 0வால அடிச்சிட்டேன்னா 5 = 6ன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்ல. அப்படின்னா ஏன் அப்படி சொன்னேன்? 0வால அடிச்சதுனால சொன்னேன். எப்பவுமே 0வால அடிக்க கூடாது. புரியுதுங்களா? வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் த ப்ராடக்ட்? இது ஏற்கனவே நம்ம யூனிட் டிஜிட் பார்த்துருக்கோம். பார்த்தவங்களுக்கு தான் இது புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. ஸோ 197 to the power 175 into 159 to the power 170. இதனுடைய பெருக்கினால் இதனுடைய ஒற்றை இலக்க எண் எவ்வளவு? ஒற்றை இலக்க எண் எவ்வளவு? அது நமக்கு தெரியும். 7க்கு வந்து 4ன்னு நம்ம சொல்லியிருக்கிறேன். ஸோ திஸ் இஸ் 7 power 3 into 9 power even. ஸோ 9 power ஸ்கொயர்னா 1, 7 power 3னா 7 into 7 9, 9 into 7 3. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 3 is the answer. இது புரியுதா? இல்லைன்னா அந்த வீடியோ பாருங்க, அந்த யூனிட் டிஜிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒற்றை இலக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்த வீடியோ, அது உங்களுக்கு அனுப்புறேன் நான். இதோடைய அடிப்படை வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புறேன். மாட் அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ்ல நீங்க படிச்சவங்களுக்கு தெரியும். சாஃப்ட்வேர்ல இல்ல அல்காரிதத்துல மாடு ஃபங்க்ஷன் என்னதுன்னா, ஒரு நம்பரை 4ஆல் வகுத்தால் மீதி என்ன வரும்ன்றதான். அதான் ஒரு நம்பரை 4ஆல் வகுத்தா மீதி என்ன வரும். இதை கண்டுபிடிங்க. வாட் இஸ் ஆன்சர்? இது ஃபங்க்ஷன் வச்சு இந்த மாதிரி டைப் கேட்கறாங்க எக்ஸாம்ஸ்ல. வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? f of x எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வரையறுத்திருக்காங்க 1/x minus 1/x plus 1 அப்படின்னு வரையறுத்திருக்கிறாங்க. அப்போ f of 1 எப்படி கண்டுபிடிக்கிறது? x-க்கு பதிலா 1 போட்டா f of 1 கிடைக்கும், x-க்கு பதிலா 2 போட்டா f of 2 கிடைக்கும். அதே மாதிரி f of 10ங்கிறது x-க்கு பதிலா 10 போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து f of 1 கண்டுபிடிக்கிறேன். f1 இந்த எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு எல்லாத்தையும் கூட்ட சொல்றாங்க. f1 f2ல இருந்து f10 வரைக்கும் கூட்டணும். கூட்டினா என்ன வரும்னு தான் கொஸ்டின். f1 போடுங்க. x-க்கு 1 போட்டீங்கன்னா 1/1 minus 1/2. கரெக்டா? இப்ப f of 2 கண்டுபிடிங்க. f of 2னா இதுதாங்க முக்கியம், இதுதான் ஃபங்க்ஷன். இதுல x-க்கு பதிலா 2 போடணும். 2 போட்டா என்ன வரும்? +1/2 minus 1/3ன்னு வரும். 2. அடுத்து 3 போட்டீங்கன்னா +1/3 minus 1/4ன்னு வரும். இப்படியே போயிட்டே இருக்கும். கடைசியில் என்ன வரும்? 10 போட்டீங்கன்னா 1/10 minus 1/11ன்னு வரும். இப்ப சொல்லுங்க, எதெல்லாம் அடிபட்டு போயிடும்? இது அடிபட்டு போயிடும், இது அடிபட்டு போயிடும், இங்க 1 வரும், இந்த 10 இங்க முன்னாடி அடிபட்டு போயிடும். அப்ப மீதி இருக்கிறது என்னதுன்னா 1/1 1 minus 1/11 வரும். So what is the answer? So 11 minus 1/11 10/11 answer. So 10/11 is the answer for this question. இப்போ நான் சொன்னதான் இங்க டீடைல்டா எக்ஸ்பிளனேஷன்ஸ்ல கொடுத்துருக்கேன். இது பார்த்துங்க, ஒரு ஈக்குவேஷன்ஸ் பிடிச்சி கண்டுபிடிக்கிறது. இது ஈக்குவேஷன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது. பார்த்தோம்ல, ஈக்குவேஷன்ஸை ஃப்ரேம் பண்றது.
the product of the two numbers அப்படின்னு எழுதிக்கங்க. the product of the two numbers 900. இரண்டு எண்களின் பெருக்கற் பலன் 900 and the sum exceeds their difference by 30. அவ்விரு எண்களின் கூடுதல் அதன் வித்தியாசத்தை விட 30 அதிகம் எனில் மிகப்பெரிய எண் எது? அப்போ இதை எப்படி நீங்க ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்றது? இது ரெண்டு நம்பர், ஸோ இங்க எதுவும் பேர் இல்லை, அதனால நீங்க வந்து இந்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் ஒய்னே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ரெண்டு நம்பர்ஸுங்க, ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு நம்பர் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு நம்பர் வந்து எக்ஸுங்கிறது ஒய்யை கூட பெருசுன்னு வச்சுக்கோங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம எடுக்கிறது. அப்போ அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினீங்கன்னா, நல்லா புரிஞ்சுங்க, இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினீங்கன்னா அதே ரெண்டு நம்பரை கழிச்சிங்கன்னா இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து 30ன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க, இது ரெண்டாயிரம் பெருக்குனீங்கன்னா 900ன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இதுல இருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, இது ரெண்டும் இங்க ஒய் எக்ஸ் 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 அடிபட்டு போயிடும், பிளஸ் ஒய், அப்போ 2y is equal to 13 வரும். therefore y is equal to 15 வரும். y 15 தெரிஞ்சு போச்சு, அப்போ yக்கு 15 போட்டீங்கன்னா x is equal to 900 by 15. ஸோ அது என்னவோ அது ஆன்சர். ஸோ இங்கே டீட்டெயில்டாக இருக்கு. Let the two numbers be x and y such that x is greater than 0. x is greater than y. So the answer is 60. என்ன சொல்றாங்க, கூட்டின நம்பர், இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டுறோம், இந்த ரெண்டு நம்பருக்கு வித்தியாசம் கண்டுபிடிச்சோம்னா அது ரெண்டுக்கு வித்தியாசம் 30ன்னு சொல்றோம். இதுல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் y is equal to 15. இந்த டைப் நம்ம பார்த்துருக்கோம் தெரியுமில்ல. இந்த நம்பரையும் கூட்டினீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் 578 பார் அப்படின்னா என்னது அப்படின்னா 578 மைனஸ் 5, 5ல் இல்லாத நம்பரை வச்சு கீழே வந்து 9 மேலே கோடுக்கு இருக்குதுன்னா 2 9 போடணும், இல்லாது 0, இது ஒரு நம்பர். அப்போ அதே மாதிரி தான் இதை எப்படி போடணும், 479 பார் 479 மைனஸ் 4/990. அதே மாதிரி தான் 0.729க்கு மேலே பார், அப்போ 729 மைனஸ் 7/990. அப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா கீழே எல்லாத்துக்கும் 990 இருக்கு. அப்போ கடைசி இதை எப்படி சுருக்கிறது பாருங்க, 1770/99. இது அடிபட்டு போயிடும். அடிபட்டு போச்சுன்னா 177/99. 177ல எத்தனை 99 இருக்கு, ஒரு 99 இருக்கு. மீதி எவ்வளவு இருக்கு, 78. 78/99 நமக்கு தெரியும். 78/99 எப்படி எழுதலாம் அப்படின்னா 78 பார்னு எழுதலாம். ஏற்கனவே நீங்க நான் சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல, அதை பார்த்துருந்தாதான் இது புரியும். ஓகேங்களா, இது புரியுதா? therefore the answer is 1.78 bar. ஓகே, இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். Thank you. Good night.